இந்த கோயில் என்ன தெய்வமாக இருக்கும்னு எங்களால் யூகிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து படிக்கற்கள் அப்படிங்கிறது இங்கே காணும். இது எந்த ஊர்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பகுதியை சார்ந்த ஒரு குடமூர்த்தி ஆற்று பகுதி மேலவழுத்துறைங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. இந்த கோவில் துவார பாலகர்கள்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலை காவல் காக்கிறது வந்து சிங்கமுக ஒரு கற்களாக தான் இருக்கிறது. சிங்கமுக இதுதான். இது வந்து கண்டிப்பாக அரசர்கள் காலத்தினால் கட்டப்பட்ட ஒரு கோவிலாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கலை சிற்பங்கள் அந்த அரசர்கள் காலத்துலேயும் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களாக இருக்கும். இது ரொம்ப பாலடைஞ்சு காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதை கொஞ்சம் அறநிலைத்துறைக்கு கொஞ்சம் தெரிவிக்க முடிஞ்சால் தெரிவிங்க. எங்களுக்கு வந்து சரிவரியாக இந்த கோவில் எந்த தெய்வத்தை உடையது அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது அருகாமையில். அங்கேயும் என்னென்னா கோவில் கருவறையில் உள்ள தெய்வத்தை காணும். இது எங்கே போணுச்சு அப்படிங்கிறது சரிவரியாக யாருக்குமே தெரியல. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்க அப்படிங்கிறத தெரிவிங்க. ஆனால் இன்னமும் சரி இந்த கோவிலுக்கு யாரோ வந்துட்டு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விளக்குகள்லாம் ஏற்றப்பட்டுருக்கு. ஆனால் கோவில் கருவறையில் உள்ள தெய்வம் எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு புதிராக இருக்குது. இது மாதிரியான இந்துக்கள் கோவில்கள்ங்கிறது அங்கே ஒரு குறிச்சிருக்காங்க. என்னன்னா இது இப்போ எழுதுனதா என்னன்னு தெரியல. 187 இதில் வந்து நிறைய வந்து மர்மங்கள் இருக்குது. கோவில் ரொம்ப சிதைக்கப்பட்டிருக்கு, ரொம்ப பாலடைஞ்சிருக்கு, சரிவர பராமரிப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாதிப்படைஞ்ச இடங்களாக தான் இருக்குது. கோவிலோட கோபுரங்கள் கூட இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான். இது வந்து இங்கே வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது. அங்கே வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். பக்தர்கள் கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோவிலில் ஒரு வேப்ப மரம் இருக்குது. அங்கேயும் விளக்கெலாம் ஏற்றிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான இந்துக்கள் கோவில்கள் ரொம்ப பழமையான கோவில்கள்லாம் இருக்குது. இது சரிவர அரசாங்கம் பராமரிப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து முன்னெடுத்து நடத்தி செல்றதுக்கு எந்த ஒரு தூண்டுகோலும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அறநிலையத்துறைக்கு தெரிவித்து இதுக்கான நடவடிக்கை எடுக்க விடுங்க. இது எந்த வருடம் கட்டப்பட்ட கோவில், ரொம்ப பழமையான கோவில்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த கோவிலை பராமரிக்காமல் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா குப்பை குளங்களாக கொட்டப்பட்டிருக்கு. இந்துக்கள் கோவில்கள் இப்படி இருந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சிதைக்கப்பட்டிருக்கு ஸ்தலங்களாக. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், கோவில் கருவறை கிட்ட வந்து ஒரு பகுதியாக வெட்டி எடுத்த மாதிரி அது சிதிலம் அடைஞ்சு கோவிலேருந்து கருவறைகள் சிலைகள் தூக்கி கூட எரியப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் தெரியல. ஆனால் நான் பொதுவாக கணித்தபடி தூக்கி கூட எரிஞ்சிருக்கலாம். ஏன்னா சிலைகள் எதுவும் இன்னும் தெரியல. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா குப்பை குளங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவில்களை சராவரியாக பராமரிக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு அரசாங்கமும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்துக்கள் கோவில்கள் அப்படிங்கிறப்ப நம்ம முன்னிருந்து நடத்த வேண்டும். கோபுரங்களை பார்த்திங்கன்னா கோபுரங்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சாஞ்சிருக்கு.